நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் வியாழக்கிழமை 23/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை, பின் மதியம் 12:15 தொடக்கம் 1:15 வரை காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயம் இன்று காலை 6:01 புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:33 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3 மணி வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாடிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 7ஆம் நாள் 23/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் வியாழக்கிழமைகளிலே ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்த பின்பு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 7ஆவது நாள். ஆடி மாத பிறப்பிலிருந்து இந்த அம்பிகையினுடைய வழிபாடுகள், சிவனுக்குரிய வழிபாடுகள், பிதிர்களுக்குரிய வழிபாடுகள், முருகனுக்குரிய வழிபாடுகள், கடல் நதிகளுக்கு காவேரிக்குரிய வழிபாடுகள் என்று இந்த ஆடி மாதம் பல சிறப்புகள். இது தட்சண அயனம் என்று போற்றப்படுவது. ஒரு வருடத்திலே 6 மாதங்கள் உத்தராயணம். தை மாதம் முதல் தைப்பொங்கல் என்று ஆரம்பித்து இந்த ஆடி மாதம்
ஆரம்பத்துக்கு முன்பதாக ஆணி நிறைவு பெறுகின்ற வகையிலே 6 மாதங்கள் உத்தர அயனம். இந்த ஆடி மாத பிறப்பிலே இருந்து மார்கழி மாதம் பூர்த்தியாகின்ற வரையிலே இந்த 6 மாதங்களும் தட்சிண அயனம், தேவர்களுக்கு இரா பொழுது. உத்தராயணம் பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம் ராப்பொழுதாகவும். இந்த தட்சிணாயன காலத்திலே இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பான விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், அம்பிகையினுடைய வழிபாடுகள். இந்த ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்பு. நாளைய தினம் ஆடி மாதத்து 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாளுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜைகள் வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும், அதே போல ஆடி செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆடி செவ்வாயிலே ராகுகால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் தரக்கூடியதாக அமையக்கூடியது. அடுத்து நமக்கு ஆடி 18ஆம் நாள். இன்று ஆடி மாதம் 7வது நாள். ஆடி தமிழுக்கு 18வது நாள் 3/8/2026 திங்கட்கிழமை. அன்றைய தினம் இந்த காவேரி பெருக்கெடுக்கின்ற ஐதீகத்திலே நதிக்கரையிலே பொங்கல்கள், படையல்கள், சித்ரா அன்னங்கள் என்கிற பல வகையான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வழிபாடு செய்வார்கள். அதே போல இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே ஆத்தங்கரையிலே சென்று அங்கே காதோலை, கருகுமணி இவையெல்லாம் அந்த ஆற்றிலே விடுவது, பட்டாடைகள் ஆற்றிலே விடுவது, பாலினாலே அபிஷேகம் செய்வது, தூப தீபங்கள் ஆராதனைகள் செய்து அந்த காவேரி தாயை வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே இருக்கிறது. இந்த ஆடி மாதத்து 18வது நாள் இதுதான் ஆடி 18ஆம் பெருக்கு என்று போற்றப்படுகின்ற வகையிலே சிறப்பான வழிபாடு செய்வது. அதே போல இந்த அண்மையிலே திருமணமானவர்கள் இப்போ தை மாதத்துக்கு அப்புறம் தை மாதம், பங்குனி மாதத்திலே, சித்திரை மாதத்திலே, ஆனி மாதத்திலே திருமணமானவர்கள் இந்த தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளுவதும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே அது தமிழகத்திலே ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். அந்த தாலி கயிற்றை மாற்றி போட்டுக்கொள்ளுவார்கள். அங்கே 5 வகையான சாதங்கள், வெண்பொங்கல், பால் பொங்கல், சர்க்கரை சாதம், தயிர் சாதம், இவ்வாறு எது எல்லாம் அங்கே முடிகிறதோ அதில் சித்திர அன்னம் என்கிற வகையிலே படையல்கள் செய்வது, இந்த காதோலை கருகுமணிகளை எல்லாம் ஆற்றிலே விடுவது, அந்த நைவேத்தியம் என்ன சாதங்களை ஆற்றிலே கரைத்து விடுவார்கள். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நதியை தேவியாக, காவேரி தெய்வமாக போற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலே. அது எதிர்வருகின்ற 3/8/2026 திங்கட்கிழமை அன்று ஆடி மாதம் 18ஆம் நாள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஆடி மாதம் பல சிறப்புகளை கொண்டது, விரத அனுஷ்டானங்களை கொண்டது. தொடர்ந்து நாம் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பை சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமி சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 23/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஓராம் பாதம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அனுகூலங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும், நல்ல நாளாக அமைகின்றது. இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானம் பொறுமை தேவை. சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தொழில் பிரச்சனைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, திடீர் நன்மைகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று மந்த நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, உறவினர் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையின் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், அதிகமாக இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நிதானம் பொறுமை தேவை. இன்றைய சிந்தனை: இயல்பாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நடைமுறைகளிலே, அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளிலே சரியான வகுக்கப்பட்ட நடைமுறைகளை நாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். எங்களுடைய இல்லங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பார்க்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கென்று சில நடைமுறைகள் வரையறைகள் இருக்கும். அதை தவறாமல் சரியாக செய்கின்ற அந்த பக்குவத்தை நாம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களால் முடியவில்லை என்றால், எங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலைப்பளு என்றால், இன்று செய்ய வேண்டிய விடயத்தை நாளை பார்க்கலாம் என்று விட்டுவிடுவது இயல்பான ஒரு நடைமுறை. அன்றைய காலத்திலே, அன்றைய நேரத்திலே செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் ஏன் அப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும்? அதை சரியாக செய்ய வேண்டும். உடல் உபாதைகள், வேலைப்பளுக்கள், மன உபாதைகள், மனச்சஞ்சலங்கள், இது நடைமுறையிலே மனிதனுக்கு தினமும் வருகின்ற விடயங்கள். இவற்றுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா எங்களுடைய மனம் சோர்வடையும், உடல் சோர்வடையும், தேவையற்ற விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்படியான நிலைகளை நாங்கள் அறவே தவிர்த்து விட வேண்டும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இயல்பான நடைமுறைகளை நாங்கள் நடைபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு தாங்க முடியாத பிரிவுகள், தாங்க முடியாத இடங்கள் வருகின்ற பொழுது மட்டும்தான் நாம் அதை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு அந்த விடயத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை விடுத்து சாதாரண விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண பிரச்சனைகள், சாதாரண விடயங்களுக்கு கூட நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் எங்களுடைய பணிகள் எல்லாம் மந்தமாகி விடுகின்றது. நிரந்தரமாக நிதர்சனமாக
நித்தியமாக செய்ய வேண்டியவை எல்லாம் அப்படியே ஸ்தம்பிதப்பட்டு விடுகின்றது. இப்படியான நிலைகள் எங்களுடைய வாழ்வியலிலே பிரச்சனைகளை கொடுத்து விடுகின்றது. எனவே பணிகளும் நியமங்களும் வரையறைகளும் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் அவனோடு ஒட்டி வாழுகின்ற தன்மை கொண்டவை. அவற்றை நாங்கள் சரியாக தகுதியோடு நேர்மையாக செய்து கொண்டிருந்தோமானால் பல விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். பல விடயங்களை, எங்களுக்குள்ளே வருகின்ற பல விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதை மனதிலே கொள்வோம், செயல்படுவோம். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியோடு. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இக்குறளினுடைய பொருளாக கடைமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இக்குறளினுடைய பொருளாக கடைமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவையெல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.